ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேசிய ஆசிரியர்கள் விருதுகள் அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த தங்கராஜ், அமுதா ஆகியோருக்கு விருது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் கணேசனுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிப்பு. அறிவியல் கல்வியில் மாணவர்களை ஊக்கப்படுத்தியதற்காக கௌரவிப்பு. செப்டம்பர் 15 தொடங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கான டெண்டரை பெற்ற 2 நிறுவனங்கள். ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு 70%, கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு 30% பணி ஆணை வழங்கியது அரசு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2000 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 1,18,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 270 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் வரும் 24, 25ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என தகவல். சென்னையில் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை. ஆவடி, அம்பத்தூர், அனகாபுத்தூர் பகுதிகளில் கனமழை. சென்னை மேடவாக்கத்தில் மழையால் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல். நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே மின்னல் தாக்கி தந்தை மகன் உயிரிழப்பு. மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வந்தபோது நேர்ந்த சோகம். திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. 2 மணி நேரம் வானில் சுற்றிய விமானம் மீண்டும் திருச்சியில் பத்திரமாக தரையிறக்கம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது யார்? சட்டமன்றத்தில் தவேக, திமுக, அதிமுக, பாமக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம். மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை 543 என்றுதான் இருக்க வேண்டும் என்பதை முதல்வர் வலியுறுத்தவில்லை. தொகுதி மறுவரையறை தொடர்பாக தென்மண்டல கவுன்சிலில் முதலமைச்சர் விஜய் பேசியதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தவேக தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீண்டும் திட்டவட்டம். தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றமோ அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை. அடுத்த 25 வருஷங்களுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து உருவாக்கணுங்கிறது இந்த சட்டமன்றத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் மாண்பு முதலமைச்சரும் சரி இந்த அரசும் சரி உறுதியாக இருக்கிறதை இந்த அவையில் நாங்கள் பதிவு செய்கிறோம். தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தால் தமிழகத்தின் எம்பிக்கள் எண்ணிக்கை 59ஆக உயரும். எம்பிக்கள் எண்ணிக்கையை உயர்த்தும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பாஜக எம்எல்ஏ போஜராஜன் பேச்சு.
தமிழ்நாட்டின் தொகுதிகள் எண்ணிக்கை கூட வேண்டுமா குறைய வேண்டுமா? அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வலியுறுத்திய எடப்பாடி கே பழனிசாமி. இது சட்டம், அது சட்டப்படி தான் நடக்கும். ஏன்னா 2026 டிசம்பரோட முடியுது. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வரும். நீங்க குறைய நினைக்கிறீங்களா அதிகப்படுத்த நினைக்கிறீங்களா? அதை முதல்ல சொல்லுங்க. இப்போ இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரோட குறையுதா அதிகப்படுத்தணுமா? அதுக்கு முதல்ல நீங்க தெளிவுபடுத்துங்க. மேசையில் இருக்கும் கோப்புகளை திறக்க முதல்வர் அஞ்சுவது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. எதற்காகவோ காலம் தாழ்த்துவதாகவும் விமர்சனம். அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் தொடர்ந்து பார்க்க வேண்டும். அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. யாரையும் பார்த்து பயப்படும் கட்சி தாவேகா அல்ல என எதிர்க்கட்சித் தலைவருக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். தைரியம் இருந்திருந்தால் திமுக ஆட்சியில் சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்திருக்கலாம் என்றும் பேச்சு. சாவே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த பயம் கிடையாது. நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தீங்க. ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. தமிழக அரசு கொடுக்கும் கார் திமுக உறுப்பினர்களுக்கு வேண்டாம் என அறிவிப்பு. அரசின் நிதிநிலைக்கு கூடுதல் சுமை ஏற்படும் என்பதால் இந்த முடிவு என்றும் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் கார் வழங்க முடிவு. மக்களை இடையூறின்றி சந்திக்கவே முதல்வர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் ஆதவ் விளக்கம். அமைச்சர்களுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதுக்குதான் நாங்க பதிவு பண்றோம். இது ஆடம்பரம் அல்ல. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்களை சந்திக்க வேண்டும். இதுதான் முக்கிய கோரிக்கை. திமுக ஆட்சியில் ஒன்றிய தலைவர்களுக்கு கார் வழங்கப்பட்டதாக அமைச்சர் ஷாஜகான் பேச்சு. கிராமங்களுக்கு சென்று நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் தான் கார் வழங்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் KN நேரு விளக்கம். முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு தரப்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போலாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படிதான் இருந்தது. சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார், சேர்மனுக்கெல்லாம் தலைவர் கலைஞர் கார் கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினருடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சியிலே தலைவராக இருக்கிறவருடைய பணி வேறு. அவங்க நேரடியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பார்க்க வேண்டும். தனியாக வீடு இருந்தும் அரசு பங்களாவில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வசிப்பதாக அமைச்சர் ஆதவ் பேச்சு. அமைச்சர் அந்தஸ்தில் உள்ளதால் தான் எதிர்க்கட்சித் தலைவருக்கு அரசு பங்களா வழங்கப்படுவதாக KN நேரு, ஏவவேலு உள்ளிட்டோர் விளக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது.
அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது. நீ நானும் பார்த்துல அது புரோட்டோகால். அது சட்டமன்றத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி இடையே வார்த்தை மோதல். இருதரப்பு எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று கூச்சல். எதிர்க்கட்சித் தலைவர் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென அமைச்சர் எழுந்து பேசுவது மரபா? எதிர்க்கட்சித் தலைவருக்கான மரியாதையை சபையில் தர வேண்டும் என வலியுறுத்திய ஓ பன்னீர்செல்வம். எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். எல்ஓபி நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ள கூறுறார், உங்கள்கிட்ட அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என மாற்ற வேண்டும். சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் வலியுறுத்தல். இடபிள்யூஎஸ் மூலம் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற தளவாய் சுந்தரத்தின் கருத்துக்கு சி.வி. சண்முகம் எதிர்ப்பு. பாஜக கூட்டணியில் இருந்தாலும் 10 விழுக்காடு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை அதிமுக ஏற்கவில்லை என்றும் சி.வி. சண்முகம் பேச்சு. சட்டமன்றத்தில் எடப்பாடி கே பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் முன்னாள் முதல்வர் என கூறி உரையாற்றிய சி.வி. சண்முகம். அவரை தொடர்ந்து பேசிய நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி என குறிப்பிட்டு உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவருடைய திரு ஜே அம்மா மாளிகையிலே வளாகத்திலே முழு உருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு உருவ சிலையிலே இப்போ பராமரிக்கப்படாமல் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று மட்டும் அரசின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த மானிய கோரிக்கையின் மீது எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளித்திருக்கின்ற எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கும் நமது குழு கொறடா அவர்களுக்கும் கழக கொறடா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது திமுகவின் செயற்குழு. சட்டமன்ற தேர்தல் தோல்வியால் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி காலமானார். சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. மூன்று தலைமுறை நடிகர்களோடு பணியாற்றியவர் சவுகார் ஜானகி. மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை பெற்றவர். கரும்பு பயிரில் ஏற்பட்ட நோய்கள், வெள்ளப்பெருக்கு, உலகளாவிய தட்டுப்பாடே சர்க்கரை விலை உயர்வுக்கு காரணம். பதுக்கலை தடுக்கவும் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு விளக்கம். ராகுல் காந்தியின் 6 மணி நேர போராட்டத்தை தொடர்ந்து பெல்லட் துப்பாக்கி குண்டு விவகாரத்தில் வழக்கு பதிவு. பெயர் குறிப்பிடாமல் வழக்கு பதிவு செய்த டெல்லி காவல்துறை. குமரி மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளில் களை கட்டிய ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். அத்தப்பூ கோலமிட்டும் நடனமாடியும் மாணவர்கள் உற்சாகம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக இனப்படுகொலை குற்றச்சாட்டு. பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டின் அடிப்படையில் இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் கோரியது துருக்கி அரசு. மியான்மரில் பௌத்த விஹார் மீது ராணுவம் நடத்திய கொடூர தாக்குதல். தியான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 14 பேர் உயிரிழந்த பரிதாபம். பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் கியூபா தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்க முடிவு.
பொருளாதார சீர்திருத்தங்களை தடுப்பதாக அமெரிக்கா மீது ஐநாவுக்கான கியூபா தூதர் எர்னஸ்டோ குற்றச்சாட்டு. ஹிண்டாயை தொடர்ந்து வாகனங்களின் விலையை உயர்த்தியது டாடா மோட்டார்ஸ். செப்டம்பர் 1 முதல் அதிகபட்சம் 25,000 ரூபாய் வரை உயர்த்த முடிவு.